வணக்கம். 12 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆதவ் அர்ஜுனா கட்சி நலனுக்கு எதிராக பேசி வருவதாக நிர்வாகிகள் கூறியுள்ளதாக திருமாவளவன் பேட்டி. நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக விரைவில் முடிவு என உறுதி. ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய நன்மைக்கான செயற்பாடுகள் கட்சி நலன்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை தலைமையின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். நேற்று பொதுச் செயலாளர் உள்ளிட்ட முன்னணி தோழர்களோடு கலந்து பேசியிருக்கிறோம். அது தொடர்பான முடிவை விரைவில் அறிவிப்போம். இந்தியா கூட்டணியில் நீடிப்பதாக திருமாவளவன் திட்டவட்டம். புதிய கூட்டணியில் இடம்பெற வேண்டிய தேவையோ அவசியமோ இல்லை என்றும் உறுதி. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள பகண்டையில் மத்திய குழு ஆய்வு. மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதம் குறித்து கேட்டறிந்தனர். கடலூர் மாவட்டத்தில் பாமக சார்பில் நடத்தப்பட்ட மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனை செய்த அன்புமணி ராமதாஸ். அரசின் மெத்தன போக்கு காரணமாகவே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு. வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைகிறது. தமிழ்நாட்டில் நாளை மறுதினம் முதல் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பு குறைவு. டெல்டா மாவட்டங்களில் வரும் நாட்களில் மழைக்கான வாய்ப்பு அதிகம் என்றும் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் கணிப்பு. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே வார நாட்களில் மின்சார ரயில் சேவை குறைக்கப்படாது. நாளை முதல் குறைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் தெற்கு ரயில்வே விளக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடக்கம். அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க உரிமையை ரத்து செய்ய வலியுறுத்தி அரசின் தனி தீர்மானத்தை நிறைவேற்ற முடிவு. மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை 2027ஆம் ஆண்டு பிப்ரவரியில் முடிக்க இலக்கு. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு மதுரை எய்ம்ஸ் நிர்வாகம் பதில். அதானி விவகாரத்தில் தமிழக அரசை குற்றம் சாட்டும் அண்ணாமலைக்கு பக்குவம் இல்லை என அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சனம். தவறான அறிக்கை விடுவதால் அது பற்றி சிந்திப்பதில்லை என்றும் பேட்டி. கடலூரில் இருந்து வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு நடுக்கடலில் உயிருக்கு போராடும் எருமை மாடு. 32 மாடுகள் கடலுக்குள் சென்றதில் ஒரு எருமை மாடு மட்டுமே பிழைத்திருப்பதாக மீனவர்கள் தகவல். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே தரைப்பாலத்தில் வெள்ளம். நீரில் அடித்துச் செல்லப்பட்ட கூலி தொழிலாளியை மீட்ட மக்கள். கடும் குளிர் நிலவும் உதகையில் நீர்ப்பனி. ஈரோடு, தருமபுரி, சீர்காழியில் பனிமூட்டம் காரணமாக மக்கள் தவிப்பு. திருவாரூரில் அஞ்சல் பிரிப்பகம் தொடர்ந்து செயல்படும். அனைத்து கட்சியினரின் போராட்டத்தை தொடர்ந்து மத்திய அரசு அறிவிப்பு. மண் சரிவு ஏற்பட்ட திருவண்ணாமலை கோயில் மலையில் ஏறி அண்ணா பல்கலைக்கழக நிபுணர் குழு ஆய்வு. தீபத் திருவிழா நாளில் பக்தர்களை மலை மீது அனுமதிப்பது குறித்து பரிசோதனை. சிரியாவில் தலைநகர் டமாஸ்கஸுக்குள் நுழைந்த கிளர்ச்சி படையினர். துப்பாக்கிச்சூடு சப்தம் கேட்பதால் மக்கள் அச்சம். சிரியாவில் இருந்து தப்பியோடிய அதிபர் பஷார் அல் அசாத். லெபனான் எல்லை அருகே விமானம் மாயமானதாக தகவல்.
அதிலாயுத டெஸ்டில் 10 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி. 5 போட்டிகளை கொண்ட தொடரில் தலா ஒரு வெற்றியை பதிவு செய்த இந்திய ஆஸ்திரேலிய அணிகள். ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசித்திருப்பதாகவும் அது தொடர்பாக விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விசிகவில் தலித் அல்லாத நிர்வாகிகள் மீதான குற்றச்சாட்டில் உயர்மட்ட குழுதான் முடிவு செய்யும் என்றும் கூறினார். ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய நன்மைக்கான செயற்பாடுகள் கட்சி நலன்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை கட்சி முன்னணி தோழர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதை தலைமையின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். நேற்று பொதுச் செயலாளர் உள்ளிட்ட முன்னணி தோழர்களோடு கலந்து பேசியிருக்கிறோம். அது தொடர்பான முடிவை விரைவில் அறிவிப்போம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி புதிதாக ஒரு கூட்டணியில் இணைய வேண்டும் என்ற தேவையே எழவில்லை என்று அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணியை சிதறடிக்க வேண்டும் என்று பாஜக அதிமுகவின் நோக்கம் நிறைவேறாது என்றும் திட்டவட்டமாக கூறினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது. அதேபோல தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே புதிதாக ஒரு கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற வேண்டும் என்பதற்கான தேவையே எழவில்லை. அதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. சினிமா நடிகர்கள் தான் போஸ் கொடுப்பார்கள் என்றும் அமைச்சர்கள் அல்ல என்றும் தவிக தலைவர் விஜயை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சாடியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் எரிச்சியில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாளுக்காக சிறப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய அமைச்சர் ரகுபதி, களத்தில் நின்று பணியாற்றுபவர்களை மக்கள் ஏற்பார்கள் எனவும் மேடையில் நின்று போஸ் கொடுப்பவர்களை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றும் கூறினார். மந்திரிகள் எல்லாம் புயல் வெள்ளம் வந்தால் போய் நின்று கொண்டு போட்டாவுக்கு போஸ் கொடுக்கிறார்கள் என்று. எந்த மந்திரியை நாங்கள் போட்டாவுக்கு போஸ் கொடுத்தோம்? மழையும் வெள்ளமும் வந்தால் சேற்றிலே இறங்கி அந்த வெள்ளத்திலே நீந்தி சென்று மக்களை சந்திக்கின்ற அமைச்சர்களைத்தான் தலைவர் தளபதி அமைச்சர்களாக வைத்திருக்கிறாரே தவிர போஸ் கொடுக்கிற அமைச்சர்களை அல்ல. இரவு பகல் பாராமல் நாங்கள் லைட் இல்லைன்னா கூட டார்ச் லைட் வெளிச்சத்துல தான் போய் மக்களை சந்தித்திருக்கின்றோம் பல வெள்ளங்களிலே. அப்படிப்பட்ட அமைச்சர்கள் தான் இங்கே இருக்கிறோம். போட்டோவுக்கு போஸ் கொடுக்கிற வேலை எங்களுக்கு கிடையாது. போஸ் கொடுக்கிற வேலையெல்லாம் சினிமாக்காரங்களுக்கு தான்.